சென்னை ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த இதெல்லாம் அடுப்புலாம் தயாரிக்கிறவர். வேகமான அடுப்பு, ம். இது மாதிரி சமையல் சமையல் பாத்திரங்களை, இந்த சமைக்கிற அடுப்பு வேகமா அப்படி சமைக்கிற மாதிரிலாம் அவருக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். அவருக்கும் ஏதோ உடம்புல பிரச்சனை இருந்து சரி பண்ணிட்டாரு. தூத்துக்குடி ஜெகன். ம். உனக்கு அப்படி கவனிங்க, அவ்வளவுதான். ம். இவர் வந்து இயற்கை மருத்துவர், தூத்துக்குடியில் வர்றார். ஜெகன் ஜெகன். ம். இவர் பொண்ணு இயற்கை மருத்துவம் படிக்குது. இப்ப என்னுடைய வகுப்புல இருக்கிறவங்க ரெண்டு இப்ப நம்ம இவங்கள என்கிட்ட பயிற்சி எடுத்தவங்க தான். இவங்களும் இயற்கை மருத்துவம் தான். இயற்கை மருத்துவத்துல நீர் மருத்துவம் நீர் மருத்துவம் வந்து ஃபைனல், இது வேற ஒன்றும் கிடையாது. அதாவது உலகத்திலேயே கடைசியா இருக்கிறது நீர் மருத்துவம் தான். ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதான் விஷயமே. இயற்கை அப்படி மறைச்சு வச்சிருக்குது. இயற்கை மறைச்சு வைத்தது. அதாவது தூய்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குதுன்னு எல்லாரும் மறைச்சிட்டாங்க. அதுதான் விஷயமே. எல்லாரும் மறைச்சிட்டாங்கிறத விட யாருக்கு இது புரியல. அதாவது பல்லு விளக்குற மாதிரி குடலை விளக்கணுங்கிற சயின்ஸ் வந்து யாரும் சொல்லித் தரல. பல்லு விளக்குற மாதிரி இது இதுவும் குடலை சுத்தம் பண்ணணும்னு யாரும் சொல்லல. தெரியாது யாருக்கு. தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. தமிழர்கள் கண்டுபிடிச்சு பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்தாலும் கூட நடைமுறையில வந்து சித்தர்கள் மட்டும் பயன்படுத்துறாங்க. சித்தர்கள் யார் நாம தான் சித்தர்கள், வேற ஒண்ணும் இல்லை. சித்தத்தை அடிப்படையாக கொண்டு மனம் போன போக்கில மனசையே கட்டுப்படுத்தக்கூடியவங்க. எதை மனசவே கட்டுப்படுத்திக்கிறோம். மனதை கட்டுப்படுத்தி இந்த உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை அடைகிறாங்க. உணவு பழக்கத்தில் விடுதலை அடையும் போது ஜீரணீர் அமைதி ஆகிடுது. ஜீரணீர் நமக்கு ஜீரணீருங்கிறது தேவையற்றது. ஜீரண நீர் என்பது தேவையற்றது. அந்த தேவையற்றது. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நகம் மாதிரி, முடி மாதிரி, நகம் முடி இந்த மாதிரி. ஒரு முடி தேவைன்னா வச்சுக்கலாம், தேவைலாம் கட் பண்ணி போட்டுடலாம். அந்த மாதிரி தான். இதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை போட்டு அப்புறம் முடிக்கு எண்ணெய் போட்டு வளர்த்துற மாதிரி. முடிக்கு எண்ணெய் போட்டு வளர்க்குறோம், அதெல்லாம் ரொப்பி வளர்க்குறோம். எண்ணெய் போட்டு முடி வளராதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். என்னைக்கும் முடிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. என்னைக்கு முடிக்கு சம்பந்தம் இல்ல. அத சொன்னா புரிஞ்சுக்கிறது இல்ல ஜனங்க. ஆமா, அதுக்கு என்ன போட அதேதான். அதான் செத்து போன பயன்படுத்துறதுனால அதை இவங்கள பார்த்து அதை பயன்படுத்தி பழகிட்டாங்க. அப்படிதான் ஹேர் ஆயில் வந்தது. ஹேர் ஆயில் அப்படித்தான் வந்தது. அப்ப அந்த காலத்துல கல்யாண பொண்ணு வீட்டுக்கு ஹேர் ஆயில், பான்ஸ் பவுடரு, ஸ்னோலாம் வச்சு கொடுப்பாங்க. இன்னுமா அதுல இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சும்மா அது கொஞ்சம் நாத்தத்தை, உடல் இருக்கிற நாற்றத்தை போக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட நாறுது இல்ல, உடம்பு நாத்தம் அடிக்குது இல்ல, புளிச்ச நாத்தம், அதை போக்குறதுக்காக அது கண்டுபிடிச்சானுங்க. அதை போக்குறதுக்காக சென்ட் கண்டுபிடிச்சானுங்க. நாத்தத்தை போக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது, நாற்றத்தை போக்குவதற்காக கண்டுபிடித்தது சென்ட், தேவைப்பட்ட பொருள்கள் எல்லாம் எல்லாமே அதுதான். இது பேர் காஸ்மெட்டிக்னு பேரு. காஸ்மெட்டிக் அழகு சாதன பொருள்னு பேரு. அழகு சாதன பொருள். இதை என்ன பண்ணிட்டானா ஆரோக்கியம் நினைச்சிட்டானுங்க. இதை வந்து ஆரோக்கியம் நினைச்சிட்டு எண்ணெய் போட்டு எண்ணெய்க்கு முடிக்கு எந்த செத்து போனவனுக்கு முடி முளைக்குது, அவனை எண்ணெய் போட்ட சாகுற. செத்து போனவனுக்கு முடி முளைக்குது, நல்லாவே முளைக்குது. நல்லா முளைச்சு நல்லா வளர்ந்தே போயிடும். அதாவது உடல் அழுகிறது ரொம்ப. இப்போ வந்து சில இடத்துல எல்லாம் புதைச்சோம்னா ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல கரைஞ்சி போகும். சில இடத்துல கல்லு மாதிரி இருக்கிற இடத்துல புதைச்சிட்டாங்கன்னா 15 வருஷம் 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு அப்படி இருக்கு. அப்பெல்லாம் உடம்பே முளைச்சிருக்குங்கிறான். நல்லா 1/2 அடி 3/4 அடியில முளைச்சிருக்கும். அதுல காரணம்னா அந்த செல் சாகாத வரைக்கும் அது உற்பத்தி பண்ணி. அப்படின்னா அதுக்கு எனர்ஜி கொடுக்கறது யார்? யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இவன் செத்து போயிடுறான், ஆனா முடி முளைக்க அந்த எனர்ஜி கொடுக்கறது யாரு? செல்லு. அப்போ இந்த எனர்ஜி செத்து போனதுக்கு அப்புறம் கூட தானே தயாரிக்கிற, அப்புறம் உயிரோட இருக்கிறப்ப தயாரிக்காதா? அப்புறம் என்ன இதுதான் இந்த விஞ்ஞானம் வந்து உலகத்தை. இந்த விஞ்ஞானம் யாருக்கும் தெரியாது. இப்ப நம்ம மரணத்தை பத்தி பேசுவோம். மரணம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மரணம்னு என்ன, அதை பத்தி வெங்கடேசன் ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்றார். இது எந்த அளவுக்கு, ஏன்னா இந்த மரணம்ங்கிறது உடல், இந்த மனமும் எதுக்கும் பற்று இல்லாத ஒரு தூய நிலையது பேரு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. இருக்கும். ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ், ரெண்டுமே அது மூவ் பண்ண முடியும்.
இதுல எந்த அளவுக்கு நாம வந்து நம்ம விரும்புற வரைக்கும் இந்த உடம்பை வைத்துக் கொள்கிறோம், அதான் கேள்வி. என்னது, விரும்புற வரைக்கும். நாம் இதுலயும் விருப்பம் தான் வருது. உடம்பை எந்த அளவுக்கு விரும்புறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன, நமக்கு ஒரு கொள்கை இருக்குது, நம்ம ஏதோ ஒரு கொள்கை வச்சிருப்போம், அதற்காகவாது இருக்க வேண்டும். என்னது, அதுக்காக இருக்க வேண்டும். அந்த கொள்கை நிறைவேறுகின்ற பொழுது தானாவே விருப்பங்க. அந்த கொள்கை நிறைவேறிச்சு நீ போதும் நினைக்கிறப்ப அதுவே முக்தி நிலைக்கு வரும். அது முக்தி நிலைக்கு வந்துடும். அப்பதான் இந்த உயிரோட விட்டு போகணும். அப்பதான் உயிர் உடம்பை விட்டு போகணும். இந்த அறிவியல் வந்து 100 பேத்துக்கு இந்த அறிவியல் கிடையாது. இந்த அறிவு 100 பேத்துக்கு கிடையாது. இவ என்ன நினைக்கிறான்னா, அதைத்தான் நீங்க சொல்றேன், அதைத்தான் இந்த சொல்ல போறேன். சரி, அதான் எங்க 47வது பாடம் கையில புத்தகம் தான் எடுத்துக்கங்க. 47 கடைசி பாடம். ஆமா, 47வது பாடத்துல நீங்களும் சொல்லலாம். தூத்துக்குடி ஜெகன், நீங்களும் இடையில பேசலாம். மரணத்தை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை மரணம் பரிபூரணமான யோகிகளுக்கு மட்டுமே வாய்க்கும். இது கோடியில் ஒருவருக்குன்னு சொல்றாங்க. இதை நம்ம மாத்தணும். நாம நினைச்சா நமக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும். கோடியில் ஒருவருக்குன்னு சொல்றாங்க, ஏத்துக்கிறான், ரைட்டு. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மகிட்ட பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா 100 ஆண்டுகளில் முடிவு பண்ணலாம். 100 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். 100 ஆண்டுகளுக்குள்ளையாவது 100 ஆண்டுக்கு சாதாரண விஷயமா? ஒரு யுகம் முடிஞ்ச மாதிரி தாங்க. அப்போ 100 ஆண்டுகள் நீங்க வாழ்றதா வைத்துக் கொள்வோம். உங்களை நம்பி இருக்கிறவங்க பல பேர் நோயில இறந்துருவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க, அதுதான் நோவோட சாவறதான் எழுதியிருப்பாங்க. அடுத்த ஸ்டெப் ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. அதான் நம்ம வந்து மரணத்தை விருப்பத்தில் தூய நிலையில் கொண்டு வர வேண்டும். இந்த யோகம் தெரியாதவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்தே போக வேண்டும். இதான் சட்டம். இதான் வந்து இந்த சட்டத்தை யாராலே மாற்ற முடியாது. இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. அப்படின்னா விருப்பத்தில் மரணத்தை கொண்டு வருவதையும் யாரும் மாற்ற முடியாது. நோய்வாய்ப்பட்டு சாவதையும் எவனாலையும் தடை செய்ய முடியாது. ஆமா, அதனாலதான் மேற்கு நாட்டு மருத்துவம் தோல்வி அடைஞ்சிருச்சு. மேற்கு நாட்டு மருத்துவம் அனைத்தும் தோல்வி. அது மட்டுமல்ல, அவன் என்ன தெளிவா எழுதுறான்னா, எங்களுக்கு முக்கியமான 51 வகையான மருந்துகள், 51 வகையான நோய்களுக்கு மருந்துகள் இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உடம்பு மாறிட்டே இருக்குதுன்னு சொல்றான். உடம்பு மாறிட்டே இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் இடத்துல நின்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். உடம்பு மாறிட்டே இருக்கிறதுனால மருந்து கொடுக்க முடியாது. மருந்தினால் அழுத்தி வைக்கலாமே தவிர, அழுத்தி வைக்கணும்னா 1 நாள் 2 நாள் அழுத்தி வைக்கலாமே தவிர, அது மட்டுமல்ல, அது சொல்லி போட்டு அந்த மருந்தினுடைய பக்க விளைவும் சொல்றான். உலகத்துல சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசன் இல்லைங்கிறான். சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசன் எதுவுமே இல்லை. அப்ப என்ன அர்த்தப்பா? நோயும் குணமாக்க போறது இல்ல, சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்தும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? கன்ஃபார்ம் பண்ணுது, உங்க மரணத்தை உறுதிப்படுத்திக்கிறது. உறுதி இதை சாப்பிட்டாலே உறுதி தான், நீ சாப்பிடாது இருந்தாலும் உறுதிதான் விஞ்ஞானம் தெளிவா சொல்றது. ஏன்னா உடம்பு என்பது மருந்தை நம்பி அல்ல, உடம்பு என்பது தூய்மையை நம்பி வாழ்கிறதுன்னு யாருக்கு தெரியல. இதுல பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னா, பிரச்சனை வந்து 5ஆம் அறிவிலே தொடங்குகிறது. இந்த 5ஆம் அறிவு நமக்கு பிறக்கிறப்பவே இந்த பிரச்சனை. வாய் ருசி, எப்ப வாய் ருசி வந்ததோ 5ஆம் நிலையில் வந்துருது. அது பல கோடியான நம்மகிட்ட இருந்துட்டு இருக்குது. இந்த வாய் ருசின்னு சொல்றோம் இல்லையா, மனித வர்க்கத்துக்கு மட்டும்தான் 6 சுவை அறியும் தன்மை உடையது. மனித வர்க்கத்துக்கு மட்டும்தான் 6 சுவை அறியும் தன்மை உடையது. இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு கரிப்பு. இந்த 6ம் இதுக்கு மேல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 6 சுவைங்கிறான். இருக்கட்டும், இத்தனையும் உணரக்கூடியது. மெய்வாய் கண்மூக்கில் வரக்கூடியது உணரக்கூடியது. இந்த பல விஷயத்துல நமக்கு வந்து இந்த புலன்களை வந்து உணரக்கூடியது. இது மனிதனுக்கு மட்டும்தான் சிறப்பு தன்மை தவிர விலங்குகளுக்கு கிடையாது. ரெண்டாவது அந்த சுவைக்கு அது அடிமையாகிறதும் இல்லை. விலங்குகள் வேறு, மனிதன் வேறு. ஆனால் விலங்குகள் இருந்துதான் மனிதன் மாறி வருகிறான். அதான் விஷயமே. அப்ப தனக்குத்தானே குணமாக்கி கொள்ளுகின்ற தன்மை விலங்குகளுக்கு இருப்பதை போல மனிதனுக்கு உண்டுங்கிறத இந்த மருத்துவத்தினுடைய கொள்ளு. நாம வந்து இது உணவு பழக்கத்தை வேணுமா வேண்டாங்கிறத அவன் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். உணவு பழக்கம் வேணுமா வேண்டாமாங்கிறது அவரவர்கள் முடிவு. ஆமா, அந்த அவரவர்கள் முடிவு செய்து கொள்வதற்கு தான் இவ்வளவு முயற்சி பண்றேன் நான். அவரவர்கள் உணவு பழக்கத்தை, அது எந்த உணவு பழக்கமோ, அது சைவமோ அசைவமோ, அதெல்லாம் பழக்கம்.
குளிக்கிற மாதிரி ஒருத்தன் குளிப்பா, ஒருத்தன் குளிக்க மாட்டான், ஒருத்தன் 2 தடவை குளிப்பா, ஒருத்தன் 3 தடவை குளிப்பா, ஒருத்தன் 2 நாளைக்கு ஒருத்தன் குளிப்பான், ஒருத்தன் வாரத்துக்கு ஒருக்கா குளிப்பா. இதெல்லாம் அவன் சௌகரியம் இதெல்லாம். அவர் ஒரு சவிக்கு. ஆமா, இதை போய் ஒருத்தர் வாட்ச் கட்டுவான், ஒருத்தர் 10 ரூபாய்க்கு வாட்ச் கட்டுவான், ஒருத்தர் 100 ரூபாய்க்கு வாட்ச் கட்டுவான், ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் கட்டுவான், ஒருத்தர் 100 ரூபாய்க்கு செருப்பு போடுவான், ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு செருப்பு போடுவான். இதெல்லாம் அவன் சௌகரியம் இதெல்லாம். அவங்களுடைய ஆனால் இது பொதுவான விஷயம். இந்த பொதுவானது என்ன, பொதுவானதுன்னு வருகின்ற பொழுது இந்த உடல் மனம் ஆன்மா இந்த 3 கெட்டு போகின்ற பொழுதுதான் எதிர்த்து பேச வேண்டியது இருக்குது. இதே இந்த கெடுது இல்லையா, எனக்கு கெடுது. இப்போ உங்களுக்கு கெடுதே இல்லையே, எனக்கு கெடுது. இப்ப நான் பேசித்தானே ஆகணும். ஆமாங்க அங்கதான் பிரச்சனையே வருது. இப்ப நான் ஏன் இதை பேசுறேன்னா நான் தப்பிச்சாகணும். நான் வந்து தப்பிச்சா அப்படித்தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு. அடே நான் தப்பிச்சாகணும்டா சாமிகளா, டே எங்க அப்பா, டே நான் தப்பிக்கணும். எனக்கு இவ்வளவு கொடுமையான, இவன் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பல கண்டுபிடிச்சிருக்கிறேன், இவ்வளவோ பண்ணியிருக்கேன், குழந்தைகளை திருமணம் வச்சிருக்கேன், வெளிநாடெல்லாம் போயிருக்கேன், எல்லாம் பல கட்டடம் கட்டியிருக்கேன். ஆனால் என்னுடைய உடம்பை என்னுடைய உடம்பை நோய் குணமாக்க முடியலன்னா அப்புறம் என்ன கல்வின்னு கேட்கிறாரு. அப்படின்னா வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தவறுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, 2000 ஆண்டுகள் முன்பாக இருக்கிற சித்தர் கொள்கையும் 120 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற ஜெர்மன் கொள்கையும் சேர்த்து கண்டுபிடிச்சு தன் உடம்பை குணப்படுத்தி நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. அதுதான் பெரிய விஷயமே. அதாவது 2000 ஆண்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் கிடைச்சாரு. வெற்றி கிடைச்சு இருக்குதுங்க. வெற்றி கிடைச்சங்க. இப்ப அதுதான் விஷயம். அதனாலதான் நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். அதனாலதான் இந்த புரியாதவன் பேர் என்னை எதிர்த்துருவான். புரியாத 25 வருஷமா என்னை எதிர்க்கிறவன் தான் 99 பேர் இருப்பான். ஏன்னா இப்ப வெங்கடேசன் வந்து யூடியூப்ல பேசல, அவருடைய எந்த ரெக்கார்டும் கிடையாது. அவர் உண்டு இந்த புத்தக ரெக்கார்டு தான் இருக்குதே தவிர நேரடியா வீடியோ ரெக்கார்டோ மற்ற எதுவுமே கிடையாது. அவர் டாக்குமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுதான், அதாவது இந்த டாக்குமெண்ட் மட்டும் இல்லைன்னா எதுவுமே நடக்க போறது. இதுதான் அவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. அன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு அது ஒண்ணுதாங்க இருந்தது. புக்கா தான் பண்ண முடியும். புக்கு தான் பண்ண முடியும். அது கரெக்ட். அதனாலதான் எல்லா யோகிகளும் புத்தகத்தை ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. என்னது ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. ஓலைச்சுவடியோ பேப்பரும் ரெண்டுமே பயன்படுத்தினாங்க. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி வந்தாங்க. கரெக்ட். இன்னைக்கு எனக்கு வீடியோ இருக்குங்க, டக்கு டக்குன்னு அவங்களும் செய்தி போது உடனே கமெண்ட் பண்றானுங்க, நீ லூஸ் மண்டை அப்படின்னு பண்ணுவாங்க. அது இயற்கை. அது ஒன்னும் தெரியாதவன் அப்படித்தான் பேசுவான். தெரியாதவன் அப்படித்தான் பேசுவான். அதை பத்தி நம்ம அதுதான் அது அப்படி வரணும். அப்படி வந்தா தான் நமக்கு நல்லது. நான் அப்பதான் புரிஞ்சுக்கோ, இவனுக்கு இது புரியலையாடு தெரியுது. அப்ப அவனுக்கு புரியணும்னா அவன் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும், எங்கிட்ட வரணும், அல்லது புத்தகத்தை படிக்கணும், ஏதோ ஒரு தகுதி இருக்கணும். எந்த தகுதியுமே இல்லாம கமெண்ட் பண்றது எப்படி? அவனுக்கு ஒன்னும் காயில வரலங்க. காயில வந்தா கண்டிப்பா வரும். காயில வந்து கடைசி அவன் காயில வந்து ஊற நாய் மாதிரி சுத்தி அப்பதான் அவன் வருவான். அது வரைக்கும் வர மாட்டான். தேவருங்க. விறகு கடைக்காரனுக்கு எப்படிங்க வீணை பத்தி தெரியும்? கரெக்ட். அதேதான் ஐயா சொல்ற. விறகு கடைக்காரனுக்கு யாரையும் அறமா சொல்ற. விறகு கடைக்காரனுக்கு இப்படி வீணை பத்தி எப்படி தெரியும்? அவன் அடுப்பறிக்கை தான் தெரியுமே தவிர இந்த விறகு அரிக்க அடுப்பு வைக்கிறதுக்கு ஆகும், அவன் அடுப்புல எரிக்கிறதுக்கு ஆகுமான்னு தான் பார்ப்பான். அந்த மாதிரி தானே தவிர விஷயம். சரி, ஆக இந்த கோடியில் ஒருவருக்குத்தான் வாய்க்கும் என்கிறார். ஆனால் நாம் அதை நாம் முயற்சி செய்தால் எதையும் மாற்ற முடியும். அது ஒரு கருத்து. கோடியில் ஒருத்தருக்கு தான் வாய்க்கும், கோடியில் ஒருத்தருக்கு ஆரோக்கியம் கோடியில் ஒருத்தருக்கு தான் ஆரோக்கியம் கிடைக்குங்கிறதெல்லாம் ஒரு கருத்து. அது நாம இப்ப ஆரோக்கியத்தை பெற முடியுமா? நம்ம அதை நோக்கி தான் நகர். அப்ப ஆரோக்கியம் கிடைக்குதே இல்லையா? அப்படின்னு எல்லாத்துக்கும் கிடைக்கிறது அர்த்தம். ஒவ்வொருக்கு இருக்குது. அதை பயன்படுத்த வேண்டிய டைம் அவங்க பயன்படுத்திங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா சாவு நிச்சயம். அதாவது கரெக்ட். அதான் அந்த சாவு என்பது நம்ம சகித்து கொள்ள முடியாது. அது இனிமையாக மாற்றுவது எப்படி? அதாவது சட்டையை கழட்டி வச்சுட்டு போற மாதிரி அதை சொல்லுவாங்க. உயிர் என்பது சட்டையை கழட்டி வச்சுட்டு போற மாதிரி வரணும். சட்டையை பிச்சுட்டு சட்டையை கிழிச்சிட்டு போற மாதிரி வரக்கூடாது. சட்டையை கிழிச்சிட்டு போற மாதிரி வரக்கூடாதும்பாங்க. அப்படிதான் வேண்டுவாங்க. எனக்கு சட்டையை அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிர் எல்லாரும் முக்தி அடையும் நினைக்கிறாங்க. பாருங்க, சாக போறவனை கேட்டு பாருங்க, அப்பா இந்த எனக்கு மீண்டும் இந்த ஜென்மே வேண்டாம்பா, மீண்டும் இந்த ஜென்மமே வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது பகுத்தறிவு இருக்கிறவங்க சரி, பகுத்தறிவு இல்லாதவங்க சரி, எல்லாரும் அதான் சொல்றானுங்க. அப்படியே இந்த சத்சங்கத்துல அப்படித்தாங்க பேசுறாங்க இத பத்தி. சாவுன்றது ஒரு திட்ட மாதிரி கழட்டி வச்சுட்டு போய் ஆகணும். ஒரு நாளைக்கு மரம் மாதிரி நம்ம உடம்பு தடமா நிக்கும் கீழே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் தடையா நிற்பது வாய் ருசி தான். வாய் ருசி, இந்த பசி, நீரு, இதெல்லாம் உடம்பு வந்து தனக்குத்தானே இயங்குகிற தன்மைக்கு உடுகின்ற பொழுதுதான் அது நல்ல வழிக்கு கொண்டுட்டு போகும். இப்ப
இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் அதன் வழியில போனீங்கன்னா தான் இயற்கை உங்களுக்கு புரிய வைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இயற்கையை புரியவே புரியாது. இயற்கை புரியாது. நீங்க சாராயம் குடிச்சிட்டே இருந்தா எப்படிங்க புரியும்? மயக்கத்தில் தான் படுத்துட்டு இருக்கணும். அதேதான் போதை. அது அந்த சாராயத்தை எப்படி கண்டுபிடிச்சானா, இந்த உணவு போதையை கண்டுபிடிச்சான். அதான் வேக வச்சு திங்கிறது, ருசியை திங்கிறது. அப்ப அது நிறைய திங்கறதுக்கு ஊறுகாய் திங்கிற மாதிரி, சாராயம் குடிக்கிறப்ப ஊறுகாய் திங்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் ஏத்து, இன்னும் கொஞ்சம் ஏத்து, இன்னும் சாராயத்தை போடு, இன்னும் கொஞ்சம் ஏத்து, இறைச்சி முட்டையை போடு, இன்னும் கொஞ்சம் ஏத்து, ஆம்லெட்டை போடு, இன்னும் கொஞ்சம் ஏத்து, இன்னொரு பெக் அடி, இப்படி ஏத்திக்கிட்டே போறதுக்கு தான் கண்டுபிடிச்சானே தவிர அது குறைக்கிறதுக்கு கண்டுபிடிக்கல விஷயமே. ஏன்னா இந்த மன திருப்பி அங்க எங்க இதுல இருந்து ஜம்ப் ஆகி பகுத்தறிவு விழுந்து தாண்டி போய் மனதில் போய் மாட்டிக்குவாங்க. மனம் எப்பவுமே எந்த முயற்சியும் செய்யாம தடை செய்யும். மனம் முயற்சியை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். மனம் முயற்சி செய்யக்கூடாது. அந்த முதல் 2 மனம் இருக்கு, முதல் 5 மனம் இருக்கு, முதல் 2 மனம் நான் அது அப்புறம் பேசுவோம். சரி, 2ஆம் நிலை இது சாதாரண வாழ்வு வாழ்ந்து உடல் முதுமையினால் தளர்வடைந்து ஏற்படும் யோகம் பழகாதவர்களுடைய நிலையாகும், மரணமாகும். பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த வகை மரணத்தை அடைவார்கள். இவ்வகை மரணத்தில் மறுமுறை உண்டு. பாருங்க, இந்த 2வது பாயிண்ட்ல அத்தனை பேரும் வந்துருவான். 2வது பாயிண்ட்ல அதாவது நோய்வாய்ப்பட்டு சாவறதுங்கிறது எல்லாரும் வந்துடுறாங்க, எல்லாருமே வந்துடுறாங்க. இதுல எங்க யாரு தப்பிக்கிறது? எல்லாம் நடிகர்ல இருந்து நடிகர் வரைக்கும் பணக்காரன் ஏழை பணக்காரன் பூரா இதுல மாட்டிக்குவானுங்க. இதுல இந்த 2வது மாட்டிக்குவாங்க. அடுத்த 3வது பாருங்க, இது கெட்ட மரணம்னு சொல்லுவாங்க. கெட்ட மரணம், துர்மரணம், கெட்ட மரணம், தற்கொலை பண்ணிட்டு சாகிறது, விபத்துல நசுங்கி சாகிறது, போர்ல அடிபட்டு சாகிறது, அப்புறம் அரசாங்கம் தண்டனை கொடுக்குது பாருங்க, அதுல சாகிறது. தண்டனை அரசாங்கம் தண்டனை கொடுக்கும், அரசாங்கம் தண்டனை கொடுக்குற சாகிறது. அவன் தலை வெட்டி கொள்ளு அப்படிம்பாங்க, அவனை எலக்ட்ரிக் சைக்கிள் வச்சு கொள்ளும்பாங்க, அவனை தூக்குல போடும்பாங்க, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்படியும் மரணம் வருது, இப்படியும் அவனை கொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நல்ல சாவு கிடையாது. இதெல்லாம் நல்ல சாவு சொல்றாங்க, நல்ல சாவு வரணுங்கிறாங்களே, நல்ல சாவு கிடையாது. இதுக்கு பேரு வீர சொர்க்கம் வேற. போர்ல செத்தா வீர சொர்க்கம் வேற. வீர சொர்க்கம்னு அந்த கதை அடிச்சிருக்கானுங்க. போர்ல செத்தா நல்ல, அப்படி போர்ல செத்தா வீரர், அப்படி ஒரு கதையை அடிச்சு விட்டுருக்கானுங்க. இப்படி இல்ல. இன்னைக்கு அது வீர சொர்க்கம், பரம்வீர் சக்ரா, அந்த சக்ரா, பரம்வீர் சக்ரா அப்படின்னு மத்திய அரசுல கூட கொடுப்பான். எவனாச்சும் போர்ல செத்து போயிட்டான், பரம்வீர் சக்ரா. என்ன பரம்வீர் சக்ரா? அவன் போய் சேர்ந்துட்டான், பரத்துக்கு அவன் போய் சேர்ந்துட்டான். இவன் சக்ரா கொடுத்து இவன் முடிச்சுக்குவான். இவன் வேலை நடக்கிறதுக்காக அவனை கொலை செய்வான். இவன் நல்லா இருக்கிறதுக்காக 10 வீரர்களை கொலை செய்வானுங்க. பாருங்க, இவன் சொகுசா இருக்கிறதுக்காக மன்னர்களோட வேலை என்ன? வீரர்களை அனுப்பி கொலை செய்ய வேண்டியது. இவன் தப்பிச்சுக்குவான், அவன் போய் செத்து போயிடுவான், அவன் போய் மாட்டிக்குவான். இதுதான், இதெல்லாம் இயற்கை பார்த்துட்டு தான் இருக்கு. அப்போ சரி, சில வீர சொர்க்கம் என்று சொல்வார்கள். ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் நீங்க படித்து பார்த்தா, இந்த கதையில பாத்தீங்கன்னா, ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் படிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க கூட கொலைக்கு காரணமா இருந்திருக்காங்க. யாரு? அந்த கதாநாயகர்கள் கூட கொலைக்கு காரணமா இருந்திருக்காங்க. ராமனும் கொலைக்கு காரணமா இருந்திருக்கிறான், கிருஷ்ணனும் கொலைக்கு காரணமா இருந்திருக்கிறான். அவதாரமா இருந்தாலுமே அவனும் பல வகையில கொலை செய்ய சொல்றான். அவனை கொலை செய்ய, இவட மாமனு பார்க்காத, மச்சானு பார்க்காத, எவனை வேணா நீ கொலை செய்ய, நான் பாத்துக்கிறேன். யார் வேணா நீ கொலை செய்ய, நான் பாத்துக்கிறேன். யார் வேணாலும் சரி. அப்படி எல்லாம் அந்த சொல்லப்படுகிறது, பின்னாண்ட இப்படிதான் சொல்லப்படுகிறது. ஆக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பல மனித கொலைகளுக்கு காரணமாக இருந்தது தெரிய வரும். அதாவது ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் படித்தால் தேவர்கள் கூட சூழ்நிலையால் மனித கொலைக்கும் காரணமாக இருந்திருப்பது தெரிய வரும். முதல் வகை மரணத்தை பற்றிய விளக்கம். இது மட்டுமே மனிதர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரணம். இதற்கு உலகத்தில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஆதிசங்கரன் வாழ்வு. இங்க ஆதிசங்கரன் வாழ்வர்னு யாருன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வகையான சித்தர். அவர் அது கேரளாவில் பிறந்தவர். கேரளாவில் பிறந்தாரு. கேரளாவில் பிறந்து கடைசியில் வடநாடு போய் எங்க அது என்ன அது பேரு கேதார்நாத்ன்னு நினைக்கிறேன். கேதார்நாத் மலை மேலைக்கு போயிட்டாரு. ஆமா, அங்க போய் அவர் ஏதோ முக்கிய அடைஞ்சதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஆதாரம் இருக்குது. சரியா? சரி, நமக்கு இப்ப ஆதாரம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. நமக்கு ஆதாரம்
முக்கியமா தேவைப்படும். ஆமா. இப்ப உங்களை பத்தி யாராவது விமர்சனம் சொன்னாங்கன்னா, நீ ஆதாரத்தை கொடுன்னு நான் இப்படி இருக்கிறேன்ப்பா. நீ நீ சொல்லி எத்தனை பேத்துக்கு நல்லா இருக்குது ஆதாரம் கொடு. ஒரே ஓட்டம் ஓடிடுவான். ஆதாரத்தை மட்டும் கேட்டு பாருங்க, ஓடிடுவானுங்க. ஆதாரத்தை மட்டும் கேட்டு பாரு ஓடிடுவான். நீ எத்தனை பேருக்கு குணமாக்கி இருக்க? நீ சொல்ற ரைட்டப்பா, நீ எத்தனை பேத்துக்கு குணமாக்கிற ஆதாரத்தை கொடு. டாக்டர் போய் ஆதாரத்துக்கு சக்கரை நோய் நல்லா ஆயிடுச்சு ஆதாரத்தை கொடு, இல்ல. தைராய்டு நல்லா ஆயிடுச்சு ஆதாரத்தை கொடு, இல்ல. என்னது 100% கியூர்? எத்தனை பேர் 100% கூறானுக்கு கொடு, லிஸ்ட் கொடுன்னா கொடுக்க மாட்டான். நல்லாகவே நோயே நல்லாகாதுன்னு எழுதியிருக்கிறப்ப எப்படி நோயே நல்லாகாதுன்னு இருக்கும் பொழுது எப்படி ஆதாரம் கொடுப்பான்? கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் நீ எப்படி எங்களை பத்தி சொல்லலாம்? நீ ரொம்ப டல்லாகிறதுனால நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன மாதிரி மாட்டா இருந்தா உன்னை கேட்க மாட்டேன். நீ ஆதாரம் கொடு. டல்லா இருந்தா வீக்கர், நீ ஆதாரம் கொடு. மெடிக்கல் ரிப்போர்ட் கொடு. என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் என் உடல் நல்லா ஆயிட்டு இருக்குது. என்ன மெடிக்கல் ரிப்போர்ட்? என் உடம்பு நல்லா ஆயிட்டு. மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அதை சொல்லு. மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? நீ மனதில குறைபாடு வச்சிருக்க. உனக்கு மனசுல குறைபாடு இருக்குது. என்னது மனசுல? இப்ப நீ ஒரு நேரத்துல மெடிக்கல் ரிப்போர்ட் பாக்குற, ஒரு நேரத்துல மனதை பத்தி பாக்குற. நான் இப்ப எனக்கு மனது என்னன்னு புரியும், மெடிக்கல் ரிப்போர்ட் என்னன்னு புரியும். எனக்கு உடலும் கரெக்ட் ஆயிட்டு வருது, மனமும் என்னுடைய பிரச்சனை உடலும் சரியாக வேண்டும், மனமும் சரியாக வேண்டும். நீ வெளியே உட்கார்ந்துட்டு என்னமா கற்பனை பண்ணிட்டு இருக்கிற? மனக்கற்பனையிலே இருக்கிற வெளியே உட்காந்துட்டு. அப்படி கொண்டு நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறேன். உங்களை ஜட்ஜ் பண்றவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இல்லவே இல்ல. புரியுது? அதனாலதான் என்ன பண்ண அவன் துடிக்கிறான். ஐயோ நல்லாகுதே, ஐயோ நல்லாகுதே. நல்லாக கூடாதுங்கிறது தான் அந்த நோக்கம். நல்லாக கூடாதுங்கிறது தான் நோக்கம். இப்ப நீங்க நல்லாயிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், இந்த உடம்பு பன்னிக்குட்டி போல அல்ல. இது அறிவை சுமக்கிற உடம்பு, இந்த மூளையை சுமக்கிற உடம்பு. இது ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. இது மூளையை பயன்படுத்தி தான் கருவிகள் கண்டுபிடிக்கிற உடம்பு. நாம செய்யற அத்தனை வேலையும் இன்னைக்கு மிஷின் செய்யுது. நாம செய்யற அத்தனை வேலையும் மிஷின் செய்யுது. அப்ப எதுக்காக இந்த மிஷின் கண்டுபிடிச்சானா, மனிதன் மூளையை பயன்படுத்தி வேலைகளை எளிமையாக்குவதற்கு கண்டுபிடித்தான். என்னது? வேலைகளை எளிமையாக்க பயன்படுத்தினான். ஆதி காலத்துல கிடையாது. ஆதி காலத்துல உடலை நம்பிட்டு எல்லாம் செஞ்சான். ஆதி காலத்துல உடலை நம்பிட்டு. இப்ப அப்படி இல்ல, மூளை நம்பி எல்லாம் வந்தாச்சு. மூளை நம்பி எல்லாம் வந்தாச்சு. இப்ப பழைய காலத்துல நினைச்சிட்டு இருந்தா இன்னும் நம்ம விறகு வெட்டி தான் சமைப்பேன்னு சொன்னா நடக்கிற காரியமா? விறகு வெட்டி அப்ப காட்டுக்கு போய் விறகு முடிச்சிட்டு வந்து சமைப்பாங்க. காட்டுக்கு போய் விறகு கொண்டு போட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிட்டு அப்படியே ரன்னிங் பண்ணு இருப்பாங்க. இன்னைக்கு சாத்தியமா? கடுகளவு கூட சாத்தியம் இல்ல. கடுகளவு கூட சாத்தியம் இல்ல. அப்படியே நான் காட்டுக்கு போய் தான் விறகு வெட்டிட்டு வந்து சாப்பிடுவேன்னு சொன்னா அப்புறம் எல்லாரும் சாக வேண்டியதுதான். சோறும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப புரியுதா? அப்ப குருவ ஒரு டவுட். சில பேருக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எத்தனை மாசம் அவங்க இந்த ரீப்ல பண்ணணும்னு கேக்குறவங்க. ஒரே வருஷத்துல மாத்திரலாம். இம்ப்ரூவ்மெண்ட் 3வது நாள்லயே தொடங்கும். இம்ப்ரூவ்மெண்ட். அப்ப அந்த குரூப்ல வரும்போது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாதா குருவே? ஆஸ்பத்திரிக்கு தேவையே இல்லையா? அங்கதான் போய் நல்லாகாது. ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பெத்துக்கிறதுக்கு போலாம். குழந்தை பெத்துக்கிறதுக்கு போலாம். அது மாசம் டெஸ்ட்டுக்கு போனோன்னா அவங்க சொல்றாங்க டெஸ்ட் போய் ஆகணும் கம்பல்சரின்ற. அதெல்லாம் போகணும் அவசியம் கிடையாது. அப்படியே சட்டத்துல இடம் கிடையாது. சட்டமே அப்படி சொல்றது இல்ல. இதெல்லாம் பயப்படுத்தி வைக்கிறதுக்காக சொல்லப்படுவது. சும்மா டெஸ்ட் போறதா ஒண்ணும் பண்ண போறது இல்ல. உங்களுடைய டயட்டை தான் பாப்பாங்களே தவிர இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் பாப்பாங்க. மெடிக்கல் பியூரா இருந்து பாப்பாங்க. சும்மா மருந்து மாத்திரம் சும்மா ரெக்கமெண்ட்ங்கிறத தவிர அது கட்டாயம் கிடையாது. உடம்பு அப்படிதான் ஏத்துக்காது. அது ஒரு 3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதான் பார்த்த ஒரு வீடியோ. யாரோ ஒருத்தர் டெலிவரி வீட்லயே பாக்குறாரு. அவர் யாரோ ஒரு ஆலோசனையால வீடியோ கால்ல அவங்க குழந்தை பிறந்த பின்னாடி டாக்டர் அவர் டோர் திறந்து வெளியே வந்த பின்னாடி அந்த ஆளை சீஸ் பண்ணி 3 வருஷம் ஜெயில போட்டாங்க. அது ஏதோ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னன்னு நமக்கு அது புரியுது. அது நிறைய கட்டுக்கதைகள் நிறைய இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நானெல்லாம் வீட்டுல பிறந்தவன் தான். நாங்கெல்லாம் கூட வீட்டுல பிறந்தவங்க தான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கம்பல்சரி போகணுன்ற ஒரு ரூல்ஸை கொண்டாடுறாங்களே. குழந்தை இல்லாதவங்க ஏதோ குழந்தை பிறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, வராங்க.
அவங்க இப்ப உங்கள ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்கன்னு வச்சுங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்றீங்க. அப்ப எப்படி அவங்க இருக்க முடியும்னு நான் உங்கள கேட்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதா இல்லையாங்கிறது நமக்கு தேவையில்ல. ஆரோக்கியம் தான். ஒரு பாதுகாப்பு தான். இன்னைக்கு வந்து மனிதன் வந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது. புரியுதா? ம். அது போய் நீ குழந்தை பெத்துக்கலாமா அங்க போய்? இப்ப நான் இதுல உடம்ப சுத்தம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறதுக்கு என்ன? அதான் டெஸ்ட்டுக்கு போனோம் இல்லையா குருவே? டெஸ்ட் போனா பண்ணிட்டு போ. இப்ப என்ன டெஸ்ட்டுக்கு போனா போயிட்டு போய் என்ன ஆயிட்டு போகுது? டெஸ்ட் போனா மருந்து மாத்திரை கொடுக்க போறதில்ல. இருந்தா வாங்கி ஓரத்துல வச்சுட்டு போ. ஓரத்துல வச்சுக்கலான்றீங்களா? ஆமா, மருந்து தான் ஆரோக்கியத்தை தராது இல்ல. அதெல்லாம் சும்மா நீங்க நடிச்சுக்க வேண்டியது. ஏன்னா அவனுக்கு நடிக்க வேண்டியது தானே. அரசாங்கம் நடிக்குது, நீ நடிச்சுக்க வேண்டியதானே. நீங்க டெஸ்ட் போடுறீங்க. நீங்களும் மாசம் மாசம் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறீங்க. நடிக்க வேண்டியது தானே. என்னது நடிக்கிற மாதிரி அவங்களும் நடிச்சுட்டு இப்படியே பயன்படுத்திட்டு போலான்றீங்களா? அப்படிதான். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இப்ப நான் வந்து இப்ப எங்கிட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க வந்து என் பெரிய பொண்ணு போய் மருத்துவமனையில நீ குழந்தை மட்டும் மருத்துவமனையில் பெற்றுக்கொண்டாங்க. இயற்கை உணவு சாப்பிட்டு இருந்தாங்க. குழந்தை மருத்துவமனையிலே பெற்றுக்கிட்டாங்க. ரைட், ஓகே. சரிங்க. அவங்க மாசம் மாசம் இன்ஜெக்ஷன் குடுக்குறாங்களா? 2 மாசம் அந்த மருந்தெல்லாம் ஓரமா வச்சிருவாங்க. அந்த மருந்தெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்காது. சைடு எஃபெக்ட் வரும். அவங்களே இன்ஜெக்ஷன் குடுக்கணும்னு சொல்லுவாங்களே. மாத்திரை வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பிடாத விட்டுறலாம். இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்களான்னு? இன்ஜெக்ஷன் கொடுத்தா அது போட்டா அது போட்டோம்னா மேடம் நீர் பயிற்சி செய்து வெளியே எடுத்துடலாம். நீர் பயிற்சி செய்து வெளியே எடுத்துடலாம். ஆமா, எந்த மருந்தையும் வெளியே எடுத்துடலாம். இந்த மருந்தையும் வெளியே எடுத்துடலாம். ஒரு 2 நாள்ல வெளியே வந்துடும். 2 நாள்ல வெளியே வந்துடும். அதானுங்க ஓல்டு. நல்லா கரெக்டான கேள்வி கேட்குறீங்க. இப்ப கரெக்டா சொல்லி முடிச்சுக்கலாம். ஓல்டு மெடிசின், ஸ்டார்ச், ஃபேட், ஸ்டீராய்டு 4ஐயும் வெளியே எடுத்தாகும். ஆனா உள்ள தங்கி குழந்தையை பாதிக்கும். உள்ளே தங்கி குழந்தை பாதிக்கும். இது யாரு பதில் சொல்றாங்க? இதுக்கெல்லாம் மொத்த உடலையும் பாதிக்கும். மொத்த உடலையும் பாதிக்கும். எந்த ஆடு மாடு ஊசி போட்டா குழந்தை பிறக்கும் நான் கேட்கறேன்? எதுவும் கிடையாது. அப்ப இவனுடைய அந்த தூய்மை தன்மை இல்லாதனால, அதாவது ரத்தமும் பெருங்குடலும் தூய்மை இல்லாத காரணத்தினாலும், தூய கனிகள் சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணாத காரணத்தினாலும் உடம்பு எங்கு விஷமா மாறிடுது. விஷத்துக்கு விஷம் கொடுக்கறானே தவிர நோயை குணமாக்குற அதிகாரம் மருந்துகளுக்கே கிடையாது. மருந்துகளுக்கு கிடையாது. ஆகையினால நாம் நடிக்க வேண்டிய காரணத்துக்கு வந்துகிட்டோம். நாமளும் நடிக்க வேண்டும். அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. எந்த நோய் நல்லா வாங்கி எனக்கு வாங்குற மருந்தெல்லாம் யாரு திங்கிறாங்க? வாங்கி போட்டு சளிச்சு போய் தூக்கி வீசிட்டு போயிறாங்க. சளிச்சு போய் ஆமாங்க, வீசாட்டுறோம். அது ஒரு கட்டாயம் தானமா தூக்கி வீசாட்ட வேண்டியது. என்னைக்கு குப்பை தொட்டில் போய் பாருங்க, டன் கணக்குல மருந்து மாத்திரை, அந்த டப்பா கிப்பா அது இது டன் கணக்குல கிடக்குது. என்னது டன் கணக்குல தான் இருக்குது. அப்படின்னு எத்தனை மருத்துவ புற்றுநோய் வந்துட்டு அவனுக்கு சாப்பிட்ற மருந்து கொஞ்சம் நெஞ்சமான பார்த்து அத்தனையும் டேபிள் மேல சும்மா கிடக்கும். அப்படி எத்தனையும் டேபிள் மேல சும்மா இருக்கும். இது யாருக்கா இது புரிஞ்சிச்சா? அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் நடிப்பு தான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. அது குழப்பிக்கு தேவையில்லை. இப்ப எங்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா உடம்ப சுத்தம் பண்ணிக்கிங்க. நீங்க மருத்துவமனைக்கு போய் குழந்தை பெற்றுக்குங்க. அது உங்க மருத்துவமனைக்கு குழந்தை பெற்றுனா பாதுகாப்பு. அவங்க குழந்தைய அவங்களே பெற்று தர போறாங்க. கூட நின்று குழந்தை எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அப்ப சில மருத்துவம்லாம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போறாங்க. இப்ப என்ன அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது. அவங்களோட ஏங்க அரசாங்கம் சொல்லுது நீங்க பாதுகாப்புங்குது. அரசாங்கத்துக்கு பயம் என்னன்னு பெரிய விவரம் காப்பாத்துற மாதிரி. சரி, நாமளும் நடிச்சு அந்த காலகட்டத்துல அவங்களோட நடிச்சுட்டு போக வேண்டியதானே. இது ஒண்ணுமே ஆக போறது இல்லையே. குழந்தை பெத்தே தேரணும். அவர் இப்ப என் பொண்ணுக்கு அப்படித்தான் இருந்தது. எல்லாம் இருந்து கரெக்ட் பண்ணிட்டோம். கரெக்ட். அப்ப இப்ப மருந்து மாத்திரை குழந்தைகளுக்கே கிடையாது. மருந்து மாத்திரை அப்படியே கொடுத்தாலே உங்களுக்கே நீங்க இப்ப இவ்வளவு ஊசி போட்டிருக்கிறீங்க, அதுல வெளியே எடுத்தாகணுங்க. அது எடுத்துட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் ஆரோக்கியமா இருக்குது. நீங்க கேக்குறீங்க இந்த கேள்வி வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. நீங்க நடிச்சுக்க வேண்டியதுதான். நடிக்கிறது யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. அவன் நடிக்க சொல்ல நானும் நடிக்கிறேன். ஆமா, நீ ஊசி போட்டு ஊசி இன்னைக்கு கோவிட் ஊசி போட சொல்லுவாங்க. மக்கள் எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. போட வெண்ண எத்தனை பேர் செத்து போயிட்டான். இப்போ இன்னைக்கெல்லாம் அதை ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதேதான், ஒரு கட்டத்துல தான் எல்லாமே. யாருமே வந்து யாரு மேல கட்டாயப்படுத்த முடியாது. அப்பத்துக்கு நடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்பத்துக்கு நடித்து கொள்ளலாம். சரி, சாப்பிட்டேங்க வேண்டியதான். சரி, ஊசி போட்டுக்க வேண்டியதான். ஆனா சைடு எஃபெக்ட் வந்து யாரு பதில் சொல்றது? அந்த கேள்வி இப்ப மாட்டிக்குவாங்க இல்லையா? இந்த மேலை நாட்டுல கட்டாயம் கிடையாது. மேலை நாட்டுல வந்து கட்டாயம் கிடையாது. இங்கதான் வந்து கட்டாயப்படுத்துறாங்க. மேலை நாட்டுல கட்டாயம் கிடையாது. மேலை நாட்டுல
கட்டாயம் இல்ல. எதுவும் கட்டாயப்படுத்த முடியாது. அதெல்லாம் அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறானுங்க. அதனாலதான் ரெண்டாவது டாக்டரே அங்க பார்க்க முடியாது வெளிநாட்டுல. டாக்டரை பார்க்க அங்க முடியாது. டாக்டருக்கு பிசினஸ், மெடிசின் பிசினஸே கிடையாது. வெளிநாட்டுல மெடிசின் பிசினஸே கிடையாது. அது மட்டும் இல்ல, மேலை நாட்டுல நினைச்ச இடத்துல மாத்திரை மருந்து கடை கிடையவே கிடையாது. மாத்திரை மருந்து கடை நீ நினைக்கிற மாதிரி வீதிக்கு 4 மருந்து கடையெல்லாம் கிடையாது. வீதிக்கு 4 மருந்து கடையில மேலை நாட்டுல கிடையாது. புரியுதா? ம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்கதான் கடையில தெருவுக்கு 4 கிடைக்குது. இங்க தெருவுக்கு 4 மெடிசின். இங்க வந்து தெருவுக்கு 4 கிடைக்குது. நாம இங்கிலாந்துல நினைச்ச கூட நீங்க பார்க்க முடியாது. ம்ஹும். நீங்க அப்படி கடையில போய் தலைவலிக்கு மாத்திரை கொடுங்க, தரமாட்டான். தலைவலிக்கு மாத்திரை கொடுங்க, வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுங்க, செரிமானம் ஆகல மாத்திரை கொடுங்க, தரமாட்டான். என்னது? தரக்கூடாது. தரமா. ம். ஆனா மெடிசினை வியாபாரமா செய்யக்கூடாதுன்னு இங்கிலாந்து உத்தரவு. வியாபாரமா செய்யக்கூடாதுன்னு உத்தரவு. எவனும் மீற முடியாது. எவனும் மீற முடியாது. பர்மிஷனா கொடுக்க மாட்டான். மெடிக்கல் ஸ்டோர் நீ இது கடை வைக்கிறேன்னு கேட்பான். ம். இங்க ஒரு கம்பவுண்டர் மெடிக்கல் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. இங்க கம்பவுண்டர் வந்து மெடிக்கல் கடை வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அது ரொம்ப மோசமானது. அது நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க. இது யாரு வேணா வரலாம். எங்கிட்ட நிறைய பேர் வந்து சுத்தப்படுத்த குழந்தை பெற்றிருக்கிறாங்க, ஆஸ்பத்திரி போய் குழந்தை பெற்றிருக்கிறாங்க. எங்கிட்ட அதுக்கு எவ்வளவு ட்ரைனிங் இருக்கணும் குருவே? ஒரு 6 மாசமா? அது அந்த குழந்தை 2 பேரும் சுத்தப்படுத்தணும். இயற்கை உணவு சுத்தப்படுத்திட்டு அப்ப நீங்க வந்து பிளட் செக் பண்ணி பார்த்தா பியூரா வந்துடும். அப்புறம் சினை முட்டை நல்ல உற்பத்தி ஆகும். சினை முட்டை நல்ல, கற்பப்பையும் சினை முட்டை நல்ல. இதுல 2 முக்கியம். கற்பப்பையும் சுத்தமாயிரும், சினை குழாயும் சுத்தமாயிரும். எது? பைப்பும் சுத்தமாகணும். சினை குழாய் சுத்தமாக. சீல் இருக்கக்கூடாது, சளி இருக்கக்கூடாது, கொழுப்பு இருக்கக்கூடாது. சீலும் சளியும் கொழுப்பு இருந்தா குழந்தை உண்டாகாது. அது கடந்து இங்க வராது. அந்த இந்த சினைக்குழை, இந்த ஆணினுடைய விந்து அதுக்குள்ள போகாது. அப்புறம் அது ஒரு வாரம் என்ன அங்க இருக்கும். அந்த சினைக்குழால் 1 வாரம் இருந்து அதுக்கப்புறம் திருப்பி கருப்பைக்கு வரணும். அங்கெல்லாம் எந்த நோய் நொடி, கொழுப்பு, சடி, கிருமிகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஆனா இப்ப இருக்கிற உணவு வாழ்க்கையில எல்லாம் சீயும் சளியும் பிய்யும் தான் அதுல இருக்குது. அதனால இனிமேல் குழந்தை யாருக்கு பிறக்க போறது இல்ல. இன்னும் வர 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 குழந்தை செயற்கை குழந்தை தான் வரும். நீங்களும் குழந்தை பெற்றுக்கூட 25 லட்சம் கேட்பான். எத்தனை லட்சம்? 25 லட்சம். அது பிறந்தாலும் அது மாவு பொம்மை தான். அது உண்மையான குழந்தை கிடையாது. அதுவுமே அது வெள்ளை வெள்ளையர்னு முளமுளான்னு ஏதோ பேசிட்டு இருக்கோம். அது நம்ம குழந்தையும் கிடையாது. என்னது? நம்ம குழந்தைங்க இல்ல. அது ஏதோ ஒரு அளவு இந்த செயற்கை கோழி மாதிரி இந்த சதை மட்டும். இப்ப என்ன பண்ணிட்டான்னு சதை மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி. அது உயிரை கொல்லக்கூடாது அப்படி புதுசா கண்டுபிடிக்கிறான் பாருங்க. இந்த சதையை மட்டும் செயற்கையா வளர்க்கறது. அதாவது ஒரு திசு எடுத்து அது கோழி மாதிரி உண்டாக்குறதாமா. இப்படி எல்லாம் போறானுங்க. நாம இப்படி எல்லாம் வந்துருச்சு. நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மையை புரியாதவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. நாம உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். நாம் தப்பித்துக் கொள்வதற்காக சில நேரத்தில் நடிக்க வேணும். புரியுதா? நிறைவு செய்யலாம். நன்றி.